வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஆக்டினாய்ட்ஸ். இது ஃபிளாப்லாக் எலிமெண்ட்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான அண்ட் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான சீரீஸ். ஆனா கவலைப்படாதீங்க, நம்ம இது ரொம்ப சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கா பிரேக் டவுன் பண்ண போறோம். ஓகே, லெட்ஸ் டைவ் இன். ஒரு நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல சின்ன அமௌண்ட் ஆஃப் ஃபியூலை வச்சு எவ்வளோ அதிகமா எனர்ஜி ஜெனரேட் பண்றாங்கன்னு எப்போவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? அந்த கேள்விக்கு பதில் நம்ம இன்னைக்கு படிக்க போற ஆக்டினாய்ட்ஸ் டாபிக்ல தான் இருக்கும். ஆமா, அந்த சீக்ரெட் ஒரு ஸ்பெஷல் ஃபேமிலி ஆஃப் எலிமெண்ட்ஸ்குள்ள தான் ஒழிஞ்சிருக்கு. இந்த ஃபேமிலியோட பேரு தான் ஆக்டினாய்ட்ஸ். அண்ட் இதோட மோஸ்ட் ஃபேமஸ் மெம்பர் உங்களுக்கே தெரியும், யுரேனியம். அப்போ நம்ம எதுக்கு இதை பத்தி இவ்ளோ கேர் பண்ணணும்? ஆக்டினாய்ட்ஸை புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மனால ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் பவர் அண்ட் ஈவன் நியூக்ளியர் வெப்பன்ஸை புரிஞ்சுக்க முடியும். சிம்பிளா சொல்லணும்னா நியூக்ளியர் கெமிஸ்ட்ரியோட ஹார்ட்டே இதுதான். சரி, அப்போ இந்த ஆக்டினாய்ட்ஸ்னா என்ன? வாங்க இந்த யூனிக் ஃபேமிலியை மீட் பண்ணி அவங்க ஏன் அவங்களோட கசின்ஸ் லாந்தனாய்ட்ஸ் கிட்ட இருந்து இவ்ளோ டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எக்ஸாம் சேஃப் டெஃபினேஷனும் பார்க்கலாம். ஆக்டினாய்ட்ஸ் ஆர் அ சீரீஸ் ஆஃப் 15 எலிமெண்ட்ஸ். தோரியம்ல ஸ்டார்ட் பண்ணி லாரன்ஷியம்ல முடியுது. அண்ட் இவங்க 5f ஆர்பிட்டல்ஸை ஃபில் பண்றாங்க. ரெண்டு கீ விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் ரேடியோ ஆக்டிவ் அண்ட் அவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப காம்ப்ளெக்ஸ். இதான் நல்லா புரிஞ்சுக்க ஒரு சூப்பர் அனாலஜி இருக்கு. இப்போ லாந்தனாய்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற வெல் பிஹேவ்ட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி எப்பவும் ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா ஆக்டினாய்ட்ஸ் அதிலேயே ரெபலியஸ் சிப்ளிங்ஸ் மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா ரூல்ஸை பிரேக் பண்ணுவாங்க. இப்போ அது ஏன்னு பார்ப்போம். இந்த ரெண்டு சீரீஸ்க்கும் உள்ள கோர் டிஃபரன்ஸ் அவங்களோட எலக்ட்ரான்ஸ் தான். லாந்தனாய்ட்ஸ்ல 4f ஆர்பிட்டல்ஸ் ஃபில் ஆகும், ஆக்டினாய்ட்ஸ்ல 5f ஆர்பிட்டல்ஸ் ஃபில் ஆகும். இங்கே ஷீல்டிங் என்ற கான்செப்ட் ரொம்ப முக்கியம். லாந்தனாய்ட்ஸ்ல 4f எலக்ட்ரான்ஸ் ரொம்ப டீப்பா ஷீல்டட், அதாவது பாதுகாப்பா இருக்கும். ஸோ அது பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. அதனால தான் லாந்தனாய்ட்ஸ் எப்பவுமே ஒரு ப்ரிடிக்டபிள் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் காட்டும். ஆனா ஆக்டினாய்ட்ஸோட 5f எலக்ட்ரான்ஸ் லெஸ் ஷீல்டட், அதனால அது பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணும். இதுதான் அதோட வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்க்கும் அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் காரணம். இது நம்ம ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கொண்டு வருது. ஏன் இவங்க இவ்வளோ டிஃப்ரெண்டா இருக்காங்க? இந்த ரெபெலியஸ் கேரக்டருக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? இன்டர் ரெபெலியனுக்கு ரெண்டு மெயின் ரீசன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட், நம்ம இப்போ பேசின மாதிரி the 5f எலக்ட்ரான்ஸ் ஆர் லெஸ் ஷீல்டட் than the 4f எலக்ட்ரான்ஸ். அதனால அது கெமிக்கல் பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், யுரேனியம் +4 அண்ட் +6 ரெண்டுமே காட்டும். செகண்ட் ரீசன், அவங்களோட நியூக்ளியை ரொம்ப பெருசு அண்ட் அன்ஸ்டேபிள். அண்ட் இந்த இன்ஸ்டேபிலிட்டி தான் அவங்களோட ரேடியோ ஆக்டிவிட்டிக்கு காரணம். இந்த கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கலனா நியூக்ளியர் ஃபிஷன் மாதிரி ஃபண்டமெண்டல் ப்ராசஸஸ், அதாவது நியூக்ளியர் பவருக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸையும் புளூட்டோனியம் மாதிரி ஹியூமன் மேட் எலிமெண்ட்ஸோட கெமிஸ்ட்ரியும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உண்மையா சொல்லணும்னா புளூட்டோனியம் மாதிரி எலிமெண்ட்ஸை லேப்ஸ்ல கிரியேட் பண்ணும்போது தான் சயின்டிஸ்ட் ஆக்டினாய்ட்ஸோட யூனிக் பிஹேவியரை ஃபுல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகே, இந்த இன்ஸ்டபிலிட்டி ஐடியாவை இன்னும் கிளியரா ஆக்குறதுக்கு வாங்க சேர்ந்து ஒரு சிம்பிள் மென்டல் இமேஜை பில்ட் பண்ணலாம். மொத்த ஆக்டினாய்ட் சீரீஸையும் இமேஜின் பண்ணி பார்ப்போம். ஒரு ஹை செக்யூரிட்டி லேப்ல இருக்கீங்கன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்க முன்னாடி ஒரு 15 ஹெவி மெட்டாலிக் பாக்ஸஸ் லைனா வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒரு ஆக்டினாய்டு எலிமெண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் தோரியம் ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு. அது குவைட்டா எந்த ஆக்டிவிட்டியும் இல்லாம அப்படியே இருக்கு. ஆனா அடுத்த பாக்ஸ் யுரேனியம் லைட்டா க்ளோ ஆகுது. அதாவது அது ரேடியோ ஆக்டிவ்னு காட்டுது. அண்ட் அதுக்கு மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ் இருக்கிற மாதிரி ஒரு நாள் ஒரு மாதிரி, அடுத்த நாள் வேற மாதிரி பிஹேவ் பண்ணுது. இதுதான் அதோடைய டிஃப்ரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் லைக் +4 அண்ட் +6 காட்டும் அபிலிட்டியை ரெப்ரசென்ட் பண்ணுது. இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான பாக்ஸ்க்கு வரும், புளூட்டோனியம். இது ரொம்ப பிரைட்டா க்ளோ ஆகுது. இது ஹைலி ரேடியோ ஆக்டிவ் அண்ட் அன்ஸ்டேபிள், ஒரு ரியல் ட்ரபிள் மேக்கர். ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஹியூமன் மேட் அண்ட் ரொம்ப டேஞ்சரஸ். சரி, இப்போ நம்ம க்ளோயிங் பாக்ஸஸ் அனாலஜிலேருந்து வெளியே வந்து இந்த கெமிஸ்ட்ரியோட ரியல் வேர்ல்ட் இம்பேக்ட் என்னன்னு பார்ப்போம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இந்த பிஹேவியர் ஒரு லெபார்டரி செட்டிங்ல எப்படி தெரியும்? லாலா, நீங்க யுரேனியமோட ஒரு காம்பவுண்ட அதோட +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல எடுத்தீங்கன்னா அது ஒரு yellow green சொல்யூஷனா இருக்கும். இப்போ நீங்க ஒரு ரெடியூசிங் ஏஜென்ட் ஆட் பண்ணா அந்த யுரேனியம் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை +4க்கு மாத்திக்கும் அண்ட் அந்த சொல்யூஷன் கிரீனா மாறிடும். அதே இன்னும் ரெடியூஸ் பண்ணி +3 ஸ்டேட்டுக்கு கொண்டு போனா அது ரெட் ஆர் பிங்கா மாறும். இந்த விசிபிள் கலர் சேஞ்ச் தான் அதோட வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ்க்கு டைரக்ட் ப்ரூஃப். இந்த வேரியபிள் கெமிஸ்ட்ரி, அதாவது அதோடைய எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சரை மாத்திக்கிற இந்த எபிலிட்டி, இதுதான் யுரேனியமை நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்ல ஃபியூலை யூஸ் பண்றதுக்கு ஒரு கீ ரீசன். ஸ்பெசிஃபிக்கலி அந்த U-235 ஐசோடோப் ஃபிஷன் ஆகி ஒரு பெரிய அளவு எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். ஸோ இதுல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்அவே என்ன? வாங்க கீ பாயிண்ட்ஸை குவிக்கா சம்மரைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ முடிவா இந்த 3 விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்,
ஆக்டினாய்ட்ஸ் தான் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸோட ரெபெலியஸ் சிப்லிங்ஸ். செகண்ட், அவங்களோட யுனிக் பிஹேவியருக்கு காரணம் லெஸ் ஷீல்டட் 5f எலக்ட்ரான்ஸ். அதுதான் அவங்களோட ரேடியோ ஆக்டிவிட்டி அண்ட் வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் ரெண்டுக்கும் ரீசன். அண்ட் தேர்ட், இந்த யுனிக் கெமிஸ்ட்ரி தான் அவங்கள நியூக்ளியர் எனர்ஜிக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணா ஆக்குது. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கோர் ஐடியாவையும் அந்த க்ளோவிங் பாக்ஸஸ் மென்டல் பிக்சரையும் அண்ட் அந்த ரியல் வேர்ல்ட் நியூக்ளியர் பவர் எக்ஸாம்பிளையும் கனெக்ட் பண்ணா உங்க மெமரியில ஒரு ஸ்ட்ராங் லிங்க் கிரியேட் ஆகும். இந்த கனெக்ஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கிட்டா எக்ஸாம்ல ஆக்டினாய்ட்ஸ் பத்தி வர எந்த கேள்வியும் ரொம்ப ஈஸியா ஃபீல் ஆகும். ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு ஒரு கேள்வி. இந்த எலிமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் டேஞ்சரஸ். ஆனால் அதே சமயத்தில் மாடர்ன் டெக்னாலஜிக்கு ஸ்பெஷலி எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப அவசியம். அப்போ நம்ம ஒரு சொசைட்டியா இதோட பெரிய ரிஸ்க்ஸையும் அதே மாதிரி பெரிய ரிவார்ட்ஸையும் எப்படி பேலன்ஸ் பண்ணணும் யோசிச்சு பாருங்க. நம்ம அடுத்த எக்ஸ்பிளைனர்ல சந்திப்போம்.